சித்தார்த் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவோட வீட்டுக்குள்ளே போனோம்னா சித்தார்த் சார் வீடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கட்டுரை தமிழ் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல, எங்களை கூப்பிட்டு பேசின ஒரே ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல, நானும் சார் தான் அவர் வீட்டுக்குள்ளே போவோம். அப்போ சார் சித்தார்த் சார் சார் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம். கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அலைஞ்சோம். அந்த படம் இன்னும் நடக்காமல் இருக்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா அது படத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்துட்டாரு. அந்த 10 மியூசிக் பாட்டில் ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அடைஞ்சிட்டே இருப்போம். அவ்வளோ பாடி வச்சுருப்பார். அந்த பாட்டெலாம் கேட்டு போகும்போது எப்போ, ஏன்னா நம்ம வந்து பொம்மரிலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸு பொம்மரிலாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பற்றி அவங்க பற்றி எனக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சு. பட் ராம் சார் மீட் பண்ண போகும்போது தான் சினிமாவோட சென்ஸ் என்ன, ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே எல்லா தளத்திலையும் யோசிக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அப்படிங்கிற அப்போ தான் புரிஞ்சிச்சு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது சார் ஒன்றுனா சொல்லுவார், பயங்கர டிஸ்டர்படாக வந்து பாட்டு பண்ணியிருப்பாங்க போல இருக்கா. ஏதாவது பாட்டு ஒவ்வொரு பாட்டோட எமோஷனலையும் சார் போட்டு கேட்டே இருப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா உங்கள் ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். அதுக்குள்ள நிறைய பாட்டுகள் உடைய சத்தம் கேட்கும், நிறைய அதாவது ஃபுல் எமோஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஒரு ஹீரோக்குள்ளே இவ்வளோ நாலேஜ், சினிமா பற்றி ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ விஷயமா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா நிஜமாகவே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம். அது நடக்காமல் போனதில் ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. அது நடந்திருந்தால் ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் படம் பிடிச்சி காட்டியிருப்போம். ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லி ஆகணும். ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கறதுக்காக நானும் ராம்சாரும் போயிருந்தோம். 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போயிட்டோம். உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் அங்கேருந்து திருப்பி வரவே முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம். சித்தார்த் சார் படத்துக்கு தான் போய் உட்காந்துருக்கும் போது அது பள்ளத்தாக்கு மூடி இருந்துச்சு பயங்கரமாக. அது எப்போ ஓப்பன் ஆகுமே தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தோம். சார் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் 2 பேர். ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஓப்பனே ஆகலை. அது நாங்கள் 2 பேர் உட்காந்து வேறு கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துட்டோம். அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்னைக்காவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும்.